வணக்கம், நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாடல் டெஸ்ட் 4க்கான எக்ஸ்ப்ளனேஷன், மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 176 என்ன கொடுத்துருக்காங்க, 18, 30 என்ற எண்களின் மீபோக்கா ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்க்குள்ள ரேஷியோ விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ரெண்டையும் ஃபைன் பண்ணிடலாங்க. 18க்கும் 30க்கும் ஹச்சிசிஎஃப்பும் எல்சிஎம்மும் ஃபைன் பண்ணி ரேஷியோவை போட்டுடலாம். ஓகேங்களா, நான் டைரெக்டாக வந்து 6ஆல் அடிக்கிறேங்க. 3 18, 5 30. அப்போ 3,5ங்கிறது நமக்கு 1ஆல் மட்டும்தான் காமனாக டிவைட் ஆகும். ஸோ நமக்கு இந்த கொஷினுக்கான ஹச்சிசிஎஃப் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஹச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 6ன்னு தெரிஞ்சிருச்சுங்க. ஓகேங்களா, 6ன்னு தெரிஞ்சிருச்சு. எல்சிஎம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அப்படியே எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா, 6 × 5 30, 30 × 3 90. 90ங்கிறத இந்த கொஷினோட எல்சிஎம். எல்சிஎம் எவ்வளோ? 90. ஏன்னா காமனாக இந்த ரெண்டு நம்பருமே 1ஆல் தான் டிவைட் ஆகும். ஸோ நம்ம திருப்பி 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக 3 5யும் சேமாக மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஹச்சிஎஃப் என்ன கிடச்சிருக்கு? 6ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி எல்சிஎம்ங்கிறது 90ன்னு கிடச்சிருக்கு. இது 6ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 1 6 15 × 6 90. அப்போ ஹச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கு உள்ள ரேஷியோ எவ்வளோ? 1:15ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? எல்சிஎம் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 × a - 1, 2 × a - 1 the whole squared, a² - 1ஓட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு நம்பர் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக ரெண்டுமே காமனாக 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ டைரெக்டாக ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டா 6ங்கிறது நமக்கு நம்பரோட ஹச்சிசிஎஃப், சாரி எல்சிஎம்ங்க. ஓகேங்களா, நான் இந்த தேர்ட் டேர்மை மட்டும் நான் எப்படி மாற்றிக்கிறேன்னா, a² - 1² அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது நமக்கு a² - b²ன்ற ஃபார்மேட்டுக்கு இருக்குது. இது எப்படி எழுதலாம்? a + b × a - bன்னு எழுதலாம். நமக்கு ஏங்கிறது ஏவாக தான் இருக்குது, பிங்கிறது 1ஆக இருக்குது. a + 1 × a - 1. நமக்கு இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாங்க. ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் வந்து 6ன்னு கிடச்சிருந்துச்சு. ஓகேங்களா, நமக்கு வேரியபிள்ஸ் வச்சு வந்துச்சுன்னா, வேரியபிள்ஸ் பாலினாமியல் வச்சு வந்துச்சுன்னா, கொடுத்துருக்க நம்பரில் காமனாக இருக்க பாலினாமியலில் ஹையஸ்ட் பவர் a - 1, a - 1 the whole squared, a - 1 இருக்குது. அப்போ 3 டேர்ம்லேயும் a - 1 இருக்குது. ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா a - 1 the whole squared. ஓகே சார், நெக்ஸ்ட்டு காமனாக இல்லாத ஒரு டேர்ம் இருக்கே சார், அதை எல்சிஎம்முக்கு கன்சிடர் பண்ணணுமானா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். a + 1ங்கிறது இதோட எல்சிஎம். 6 a - 1 the whole squared, a + 1ங்கிறது இந்த கொஸ்டினோட எல்சிஎம். இந்த கொஸ்டினோட ஹச்சிசிஎஃப் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, ஹச்சிசிஎஃப் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்றது 124 மற்றும் 88ன்னு கொடுத்துருக்காங்க. பிங்கிறது 88 மற்றும் 57. ரெண்டுத்தோட ஹச்சிசிஎஃப்பும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப், ஏவோட ஹச்சிஎஃப்பும் பியோட ஹச்சிஎஃப்பும் ஃபைன் பண்ணிடலாம். 124 88ங்கிறது ரெண்டு நம்பர். ஓகேங்களா, இதான் நான் 4ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 3 12, 1 நாள் 4, 2 × 22 × 4 88. ரெண்டு நம்பர் 31 22ங்கிறது காமனாக வகுக்கிறது வந்து 1 மட்டும்தான் காமனாக வகுக்கும். அப்போ ஏவோட ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 4, ஏவோட ஹச்சிஎஃப் வந்து 4. இப்போ பியோட ஹச்சிஎஃப் ஃபைன் பண்ணிடலாம். 88 52. திருப்பி நான் 4ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 22 × 4 88, 1 நாள் 4 பேலன்ஸ் 1, 3 12, 22 13 சேம் 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ பியோட ஹச்சிஎஃப்பும் என்ன? 4. அப்போ நமக்கு ஏவோட ஹச்சிஎஃப்பும் 4 தான், பியோட ஹச்சிஎஃப்பும் 4 தான். அப்போ a = bங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, இந்த கொஷினோட ஆன்சர் என்ன? a = b. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 2/3, 8/9, 64/81, 10/27ஓட ஹச்சிசிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாங்கனாலே நியூமரேட்டருக்கு ஹச்சிசிஎஃப்பும் டினாமினேட்டருக்கு எல்சிஎம்மும் எடுக்கணுங்க. நியூமரேட்டரோட ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாங்களா? 2 8 64 10. இந்த நம்பரோட ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிளாக 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 4 32 5ன்னு கிடைக்கும். இந்த 4 நம்பருக்கு காமனாக வகுக்கிறது 1 மட்டும்தான் வகுக்கும். ஸோ நியூமரேட்டரோட ஹச்சிஎஃப் என்ன? 2ன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டுங்களா, நியூமரேட்டரோட ஹச்சிஎஃப் வந்து 2ன்னு தெரிஞ்சிச்சு. டினாமினேட்டரோட எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 3 9 81 27. இதை நான் 3ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 3ஆல் போடும்போது 1 டைம்ஸ் 3 டைம்ஸ் 27 × 3 81, 9 × 3 27. திருப்பி நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 1 9 3. திருப்பி நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 1 3
1. ஓகேங்களா, அப்படியே எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு டைம் மட்டும் தான் 3 இருக்குது. 3ஐயும் 1ஐயும் சிம்ப்ளை பண்ணும்போது 1ஆல் தான் சிம்ப்ளை பண்ண முடியும். இப்போ 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81. இப்போ நியூமரேட்டரோட HCF 2ன்னு கிடச்சிச்சு, டினாமினேட்டரோட LCM 81ன்னு கிடச்சிச்சு. பின்னத்தோட மொத்த HCF என்னவாக இருக்கும்? 2/81ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். இதே கொஷினுக்கு LCM என்ன வருங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இதே கொஷினுக்கு LCM என்ன வருன்றத கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6, 7, 8 மற்றும் 9ஆல் வகுக்கும்போது ஒரே மாதிரி மீதி 1ஐ தருகின்ற மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக கொடுத்துருக்க நம்பருக்கு எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிச்சிட்டு இந்த மீதியை ஆட் பண்ணிட்டா நமக்கு வேலை முடிஞ்சு. 6, 7, 8, 9க்கான LCM கண்டுபிடிக்கிறீங்க. சிம்பிளாக நான் 2ஆல் போடுறேன். 2 6, 7 அடி ஆகாது, அப்படியே வரும். 4 8 9 அப்படியே வந்துடும். திருப்பி 3 9 2 நம்பர் சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் 3ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 1 3 3, 7 அடி ஆகாது, 4 அடி ஆகாது, 3 9. ஓகேங்களா, இப்போது இந்த 4 நம்பரத்தையும் காமனாக வகுக்கிறது பார்த்திங்கன்னா 1 தான் வகுக்கும். ஸோ நான் எல் ஷேப்பில் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு LCM தெரிஞ்சிருங்க. இதில் 2 × 3 6, 3 × 4 12 × 7 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 504ங்கிறது LCM கிடைக்கும். ரிமைண்டர் கொடுத்துருக்கிறது அப்படியே ஆட் பண்ணிட்டா நமக்கு கிடைச்ச ஆன்சர் கிடச்சிரும். 504 + 1 505ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, 505. கொடுத்துருக்க நம்பருக்கு சேம் ரிமைண்டர் கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு LCM கண்டுபிடிச்சிட்டு ரிமைண்டரை ஆட் பண்ணிட்டா நமக்கு வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் மிகச்சிறிய 5 இலக்க என்னன்னு நமக்கு LCMல கேட்டாங்கனாலே ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நமக்கு ஒரு 3 ஆன்சர் தான் ஆன்சராக வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 80 10 152 10 368 இந்த 3 நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகச்சிறிய 5 இலக்க என்னன்னு கேட்டுட்டு இந்த 3 நம்பரில் ஏதோ ஒன்று ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அதுதான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். நமக்கு ஆன்சர் சி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகுமோ அதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணாக இருக்கும். 9ஆல் டிவைட் ஆகிறது ஆப்ஷன் சி மட்டும்தான் 9ஆல் டிவைட் ஆகும். வேறு எந்த நம்பருமே 9ஆல் டிவைட் ஆகாது. மிகச்சிறிய 5 இலக்க எண்ணு சொல்லிட்டாங்கனாலே நான் சொன்ன 3 நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். 182 என்ன சொல்லியிருக்காங்க? 2 நம்பரோட HCF LCM கொடுத்துருக்காங்க. 16 240ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு நம்பர் வந்து 48ன்னு கொடுத்துட்டா மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க, LCMையும் HCFையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 16 × 240. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதால் டிவைட் பண்ணிட்டா நமக்கு மற்றொரு எண் கிடச்சிரும். 2 24 48, 10 24 240. 2 8 2 16. அப்போ 8 × 10 80ங்கிறதான் மற்றொரு எண்ணாக இருக்கும். இப்படி கொடுத்துட்டாங்களே என்ன சொல்லியிருக்கேன், LCMையும் HCFையும் பெருக்கி கொடுத்துருக்க நம்பரால் டிவைட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள பாதுகாப்பு விளக்குகள் காலை 8 மணிக்கு வந்து ஒரே நேரத்தில் மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 முறையே 30 வினாடிக்கு ஒரு முறையும் 72 வினாடிக்கு ஒரு முறையும் 45 வினாடிக்கு ஒரு முறையும் மாறுச்சுன்னா 8 மணி முற்பகலுக்கு அப்புறம் மீண்டும் எப்போது ஒரே சமயத்தில் மாறும்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாங்கனாலே ஒன்றும் பண்ண தேவையில்லை. கொடுத்துருக்க நம்பருக்கு LCM எடுத்துருங்க. 30 72 45ன்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு நம்ம LCM எடுத்துட்டா வேலை முடிஞ்சுங்க. நான் 2ஆல் போடுறேன். 15 2 30, 36 × 2 72, 45 அடி ஆகாது, அப்படி 5ஆல் போட்டுறேன். திருப்பி 3ஆல் அடிக்கிறேன். 5 3 15, 12 3 36, 1 3 3 5 3 15, 5 12 15. நமக்கு 5ஆல் சிம்ப்ளை பண்ணிடலாம். 1 5 12 அப்படியே வரும். 3 15. நான் 3 12 இருக்குது, 3ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 1 அப்படியே வரும். 4 × 3 12 1. மீதி இருக்க நம்பர் எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 × 5 10, 10 × 4 40, 40 × 9 40 × 9 360ங்கிறது நமக்கு இந்த நம்பரோட LCM கிடச்சிருக்கு. 360 வினாடி, ஏன்னா நமக்கு எல்லாமே கொடுத்துருக்குது வினாடியில் கொடுத்துருக்காங்க. இதை நான் நிமிஷத்துக்கு மாற்றுறேன். நிமிடத்துக்கு மாற்றுறதுக்காக 60ஆல் டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 0 கட்டு 1 6 6 6 36. அப்போது இந்த நம்பரோட LCM என்ன, 6 மினிட்டுங்கிறது நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. 8 மணிக்கு அப்புறம் எப்போ மாறும்னு கேட்டிருக்காங்க. 8 மணி
ப்ளஸ் 0.06 மினிட்ஸில் நமக்கு அடுத்த 6வது நிமிஷத்தில் 3 விளக்குமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்கும். இப்போ 8:06 AM இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0க்கு தலைகீழி இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. 0க்கு வந்து தலைகீழி வந்து கிடையாது. ஓகேங்களா, 0க்கு வந்து எப்பயுமே தலைகீழி இருக்காது. -9/4க்கு தலைகீழி என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, -9/4ஓட தலைகீழி என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க. 3 எண்களின் விகிதம் 2:3:5 எனில் முதலாம் எண் 2ஆம் எண்ணில் இருந்து 5ஐ கழித்து பெறப்படும் எண் 3ஆம் எண் ஆகியன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை ஏற்படுத்தினால் அவ்வெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? நமக்கு 3 நம்பரோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. நான் நம்பராக மாற்றுறதுக்காக ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன். அந்த காமன் நம்பர் தான் எக்ஸ். முதலாவது எண் பார்த்தீங்கன்னா 2x. செகண்ட் நம்பருங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க. செகண்ட் எண்ணிலிருந்து 5ஐ கழித்து பெறப்படும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம 3xன்னு எடுத்திருக்கோம். இதிலிருந்து 5 கழிச்சா அதுதான் செகண்ட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு நம்பர் வந்து 5x. இந்த மூணுமே கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுறேன். செகண்ட் டேர்மில் இருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணாலும் தேர்ட் டேர்மில் இருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணாலும் நமக்கு ஈக்குவல் தான். அப்போ 3x - 5 - 2x ஈக்குவல் டு 5x - 3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். அதாவது நமக்கு டிஃப்ரென்ஸுக்கு ஃபார்முலா என்ன, எண்களில் டிஃப்ரென்ஸுக்கு ஃபார்முலா என்ன, செகண்ட் டேர்மில் இருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணாலும் தேர்ட் டேர்மில் இருந்து ஃபோர்த்து டேர்மை மைனஸ் பண்ணாலும் செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணாலும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ 3xலேருந்து 2x மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், x - 5ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 5xலேருந்து 2xை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5xலேருந்து 2xை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5xலேருந்து 3xை மைனஸ் பண்ணும்போது 2xன்னு கிடைக்கும் ப்ளஸ் 5. இங்கிட்ட இருக்க -5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இங்கே இருக்க +2 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ -2xன்னு மாறிடும். அங்கிட்டிருந்து வரும்போது இங்கே ஒரு +x இருக்குது. ஈக்குவல்ட்டு இங்கே இங்கே மைனஸ்லேருந்து 5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸில் போகும். இப்போ 5 + 5 10 ஆயிரும். 2xலேருந்து ஒரு x மைனஸ் பண்ணால் நமக்கு -xன்னு கிடைக்கும். நான் -10ன்னு போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 10. நமக்கு என்ன நம்பர் எடுத்திருந்தோம், 2x 3x 5x எடுத்திருந்தோம். எக்ஸோட வேல்யூ 10னா 2 × -10 20ங்கிறது -20ங்க எக்ஸு, -30ங்கிறது ஒய், -50ங்கிறது சி. ஓகேங்களா, 3 நம்பரோட நம்பர் வந்து -20 -30 -50ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. 100 95 90 85 என்றன தொடர் வரிசையில் 21வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, 5ன்றதான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. நம்ம 20 5ஆல் பெருக்கும்போது நமக்கு 100ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர்றப்போ 20வது டேம் வந்து நமக்கு 5ன்னு இருந்திருக்கும். கரெக்டுங்களா, 20வது டேம் வந்து நமக்கு 5ன்னு இருந்திருக்கும். நமக்கு 21வது டேம் என்னன்னு கேட்குறாங்க. 0ங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா, 0ங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசையிலேருந்து கொடுத்துருக்காங்க. 3 6 12 24 அப் டு 324 என்ற பெருக்கு தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டேமுக்கான ஃபார்முலா தெரியும். Tn = A × r⁻n-1. இதில் Tnங்கிறது கடைசி உறுப்பு 384 கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது முதல் உறுப்பு 3ன்றது கொடுத்துருக்காங்க. ஆர்னா ஒன்றும் இல்லை, செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணும். 6லேருந்து 3 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். இன்ட்டு 2n-1. கரெக்டுங்களா, இங்கே மல்டிப்ளேயில் இருக்க 3 நான் டிவைட் பண்ணிடுறேன். 1 3 3 1 3 3 2 3 6 m3 24. அப்போ 2 × n-1ங்கிறது 128ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 128 எப்படி எழுதலாம், 2⁻7 எழுதலாம். இப்போ 2 × 2 × 7 டைம் பெருக்குனிங்கன்னா நமக்கு 128ன்னு கிடைக்கும். பேஸ் சேமாக இருக்கும்போது பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ n-1 = 7. இப்போ என்னங்கிறது என்ன வரும், +1 -1 ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது +1 மாறும். இப்போ 7 + 1 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ நமக்கு இதுக்கான ஆன்சர் என்ன, 8. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க. 1 + 4 + 16 என்ற தொடர் வரிசையில் உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் வந்து 1365ன்னு 1365ன்னு கொடுத்துருக்காங்க. 1ல் இருந்து
4ஆல் பெருக்கும்போது நமக்கு 4ன்னு கிடைக்குங்க. அதே மாதிரி 4 இருந்து 4 பெருக்கும்போது நமக்கு 16ன்னு கிடைக்கும். ஒரு நம்பரை பெருக்கிட்டே போயிருக்காங்க. அப்போ இது என்ன சீரீஸாக இருக்கும்? பெருக்கு தொடர் வரிசையாக இருக்கும், ஜாமெண்ட்ரிக் சீரீஸாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போது ஜாமெண்ட்ரிக் சீரீஸோட ஆர் பொது விகிதம் கண்டுபிடிக்கிறோம். ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணுவோம். இப்போ 4ங்கிறது செகண்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1. இப்போ ரெண்டுத்துக்குள்ள காமன் ரேஷியோ என்ன? 4ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு ஆறுங்கிறது 4 தெரியும், ஏங்கிறது முதல் உறுப்பு 1. அதே மாதிரி கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1365ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் கிரேட்டர் தென் 1 இருந்தால் நமக்கு எஸ்எனுக்கான ஃபார்முலா, கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1ங்கிறத நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? 1365ங்கிறது கூடுதல், ஏங்கிறது 1 கொடுத்துருக்காங்க, ஆறுங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 4ன்னு கண்டுபிடிச்சோம். 4 பவர் என் மைனஸ் 1, ஆர் மைனஸ் 1 இருக்குது. 4 மைனஸ் 1 என்னவாகும்? 3 ஆகும். இந்த டிவிஷனில் இருக்க 3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். இப்போ 4 பவர் என் மைனஸ் 1ங்கிறது 1365 இன்ட்டு 3ன்னு கிடைக்கும். 1365ஐயும் 3ஐயும் பெருக்கும்போது நமக்கு 4095ன்னு கிடைக்குங்க. 4095ன்னு கிடைக்கும். இங்கிட்டு இருக்க மைனஸ் 1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 1ஆக போகும். இப்போ 4n ஈக்குவல்ட்டு 4096ன்னு மாறிடும். 4096 பார்த்தீங்கன்னா 4 பவர் 6ன்னு எழுதலாங்க. 4 பவர் 6ன்னு எழுதலாம். நமக்கு என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. பேஸ் மாதிரி தான் பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ n ஈக்குவல்ட்டு 6ங்கிறதே இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. 189th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். +16 -48 +144 -430 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முடிவிறா உறுப்புகளோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்ஃபைனைட் சீரிஸோட கூடுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா a/1 - r. ஆறுங்கிறது என்ன? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணும். -48 டிவைடட் பை 16 டிவைட் பண்ணால் என்னங்க கிடைக்கும்? 16 3ஆல் பெருக்கும்போது நம்ம 48ன்னு கிடைக்கும். முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கிறேன். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போது ஏங்கிறது 16 டிவைடட் பை 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஆரோட வேல்யூ +3. ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 + 1 4ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 1 + 1 4ன்னு கிடைக்கும். 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒரு நாள் 4 4 16. அப்போ எஸ் இன்ஃபினிட்டி எவ்வளோ? 4ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். முதல் எண் ஒற்றை இயலெண்களின் கூடுதல். ஒற்றை இயலெண்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n². முதல் எண் இயலெண்களின் கூடுதலுக்குள்ள வித்தியாசம் மைனஸ், வித்தியாசம் சொன்னால மைனஸ். முதல் எண் இயலெண்களுக்கான ஃபார்முலா என்ன? n × n + 1/2. கரெக்டுங்களா? இந்த எண்ணை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? n² அப்படியே வரும். மைனஸ் n² + n டிவைடட் பை 2 இருக்குங்களா? நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். சிம்பிளாக இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். இப்போ 2n² - n² + n டிவைடட் பை 2 இருக்கும். 2n² ஒரு n² கேன்சல் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? n² + n பை 2ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இந்த டேர்மில் இருந்து நான் என்ன காமனாக எடுக்கிறேன். என்ன காமனாக எடுத்தால் n × n - 1/2ன்னு கிடைக்குங்க. n × n - 1/2. ஆக்சுவலி நான் மைனஸ் போடாமல் விட்டுட்டேன். நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? n² - n² - n/2ன்னு இருந்திருக்கும். கரெக்டுங்களா? +n/2ன்னு இருந்திருக்கும். ஹோல் சைடில் இருக்கும். அப்போ இந்த நான் மைனஸை காமனாக உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது n² - n/2ன்னு கிடைக்கும். இங்கே 2n² கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2n² இருக்கும். 2n²லேருந்து ஒரு n² மைனஸ் பண்ணும்போது n² - n/2ன்னு இருக்கும். இதிலேருந்து என்ன காமன் எடுத்தால் n - 1/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 1³ 2³ 3³ அப் டு k³ வேல்யூ பார்த்தீங்கன்னா 60 84ன்னு கொடுத்துட்டு கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ரெண்டு அடுத்தடுத்த நம்பரோட ப்ராடக்ட், ரெண்டு அடுத்தடுத்த நம்பருங்கிறது n × n + 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தடுத்த நம்பரோட ப்ராடக்ட்டுங்கிறது 2 × கூடுதல் அப்படின்றது நமக்கான ஷார்ட்கட்டுங்க. ஓகேங்களா? கூடுதலுங்கிறது கொடுத்துருக்க நம்பர். அப்போது 2 × √6084. √6084ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா 78ங்கிறது தான் √60 6084ஓட வேல்யூ. இப்போ 2 × 78 ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு 156ன்னு கிடைக்கும். அப்போது n × n + 1ங்கிறது என்ன கிடச்சிருக்கு?
156ன்னு கிடச்சிருக்கு. எண்ணுக்கு வந்து நான் 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது n + 1ங்கிறது 13. 12 13 பெருக்குனிங்கன்னா நமக்கு 156ன்னு கிடைக்கும். நமக்கு என்னோட வேல்யூ, அதாவது கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க, என்னன்னு எடுத்திருக்கேன் நான். அப்போ கேவோட வேல்யூ 12ங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 6 + 6 + 6 + 6 எவ்வளோ வரும், 24 டிவைடட் பை 6ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைட் பண்ணால் என்ன வரும், 1 6 6 4 6 24. அப்போ நியூமரேட்டரோட வேல்யூ 4 டிவைடட் பை, ஃபஸ்ட்டு டிவைடட் சால்வ் பண்ணுங்களா, 4 4 கேன்சல் பண்ணிட்டு நமக்கு என்ன வரும், 1ன்னு வரும். இப்போ 4 + 4 + 4 12, 12 + 1 13. இப்போ 4/13ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், √784 ப்ளஸ் கொஷின் மார்க் = 500 in 78% கொடுத்துருக்காங்க. அப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன், பர்சன்டேஜை வேல்யூவை மாற்றுறதுக்காக பர்சன்டேஜை தூக்கி விட்டுறேன். பர்சன்டேஜை தூக்கி விட்டு இந்த 500ல் இருக்க 2 0வை கேன்சல் பண்ணிடுறேன். அதாவது 78/100 × 500ன்னு எழுதுவோங்களா, 2 0 கட் பண்ணிடுறேன். 78ஐயும் 5ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குன்னா 390ன்னு கிடைக்கும். ப்ளஸ் கொஷின் மார்க் இருக்குது. √784ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 28. அப்போ இங்கே இருக்க ப்ளஸ் 28 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸில் போகும். கொஷின் மார்க்குங்கிறது 390லேருந்து 28 மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 362ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, �³ √729. �³ எதோட க்யூபு, 9ஓட க்யூப் தான் 729. அதாவது �³ 27ங்கிறது பார்த்தீங்கன்னா 3 க்யூபோட வேல்யூ. ப்ளஸ் √16, அப்போது 4 ஸ்கொயரோட வேல்யூ தான் 16 டிவைடட் பை �³ 512ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. ப்ளஸ் �³ 343ஓட வேல்யூ 7. 4th √256 பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அப்படின்னு கிடைக்குங்க. அப்போது 4லேருந்து 1 போச்சுன்னா, 4லேருந்து 3 போச்சுன்னா 1. இப்போ நியூமரேட்டர் என்ன வரும், 1 + 9 10ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 8லேருந்து 4 போச்சுன்னா 4ன்னு கிடைக்கும். 4 + 7 11. அப்போ 10/11ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். 10/11ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, 2^3² கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதிக்கலாம், 2^6ன்னு எழுதிக்கலாங்களா. பவரில் பவர் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டிவைடட் பை 5³ 125ங்கிறது பார்த்தீங்கன்னா 5 க்யூபோட வேல்யூ. 125ங்கிறது 5 க்யூபோட வேல்யூ. அதில் ஹோல் பவர் 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. நான் 3 கேன்சல் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், 5² கிடைக்கும். நான் டேரெக்டாக 5² எழுதிடுறேன். ஓகேங்களா, டேரெக்டாக 5² எழுதிடுறேன். டிவைடட் பை 2^4. நான் இங்கே இருக்க 5² டினாமினேட்டரில் கொண்டு போகும்போது 5^-2ன்னு கிடைக்கும். இங்கே இருக்க 2^4 மேலே கொண்டு போகும்போது -4ன்னு கிடைக்கும். இப்போ 2^6 -4ன்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை 5^3 -2ன்னு எழுதிக்கிறேன். இப்போ 3லேருந்து 2 போச்சுன்னா 1ன்னு கிடைக்கும். இப்போ டினாமினேட்டரில் என்ன கிடைக்கும், 5ன்னு வரும். அதே மாதிரி நியூமரேட்டரில் 6லேருந்து 4 போச்சுன்னா 2ன்னு கிடைக்கும். இப்போ 2^2ஓட வேல்யூ 4. இப்போ 4/5ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 1/4 பவர் -2ன்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ரிவர்ஸில் மாற்றினா நமக்கு ப்ளஸில் மாறிடும் பவர். இப்போ 4² மாறும். 4² வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 -3ன்னு இருக்குது. நான் 8 எப்படி எழுதுகிறேன், 2³ எழுதுகிறேன். பவரில் ஆல்ரெடி 2/3 இருக்குது. நான் 3 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 3² கிடைக்கும். 3² வேல்யூ என்ன, 4 இன்ட்டு 4^0ஓட வேல்யூ 1 ப்ளஸ் இங்கே பாருங்கள் பவரில் 1/2 மைனஸில் இருக்குது. அப்படியே ரிவர்ஸில் மாற்றினா நமக்கு ப்ளஸில் ஆயிரும். இப்போ 16/9 ஹோல் பவர் 1/2ன்னு இருக்கும். ஹோல் பவர் 1/2னா ரூட்டுன்னு அர்த்தங்க. ஓகேங்களா, பவரில் 1/2 இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூட்டுன்னு அர்த்தம். அப்போ √16ஓட வேல்யூ என்ன, 4. √9ஓட வேல்யூ 3. அப்போது 4 × 3 12. 16ல் இருந்து 12 மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 4/3 அந்த சைடு இருக்குது. ஓகேங்களா, 4 + 4/3 நம்ம பண்ணணும். 4 + 4/3ங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 12 + 4/3 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 16/3ன்னு கிடைக்கும். 3ஆல் அடித்தோம்னா நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும், 5 × 3 15. பேலன்ஸ் 1/3ங்கிறத அப்படியே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதிருங்க. ஆன்சர் ஏ, 5 1/3ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்களே, 2 சேம் நம்பரை பெருக்கியிருக்காங்க. 2 சேம் நம்பரை பெருக்கிட்டு
மைனஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ரெண்டு நம்பரையும் இந்த கொடுத்துருக்க 75983ஐயும் 45983ஐயும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே என்ன பண்ணுறீங்க, ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிடுங்க. 75983ஐயும் 45983ஐயும் ஆட் பண்ணிடுங்க. 6 6 1 19க்கு 9 பேலன்ஸ் 1, 10 + 1 11 பேலன்ஸ் 1, 7 8 + 4 12. இப்போ 12 19 966ங்கிறது ஆன்சர். இதுக்கு ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா சீன்றதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி க்யூப்பில் கொடுத்துட்டாங்கனாலே, க்யூப்பில் 3 நம்பர் கொடுத்துட்டு 3 நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டு 2 நம்பர் மல்டிப்ளை, அடுத்து ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் மல்டிப்ளை, அடுத்து செகண்ட் நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டாங்கனாலே சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கொடுத்துருக்க 2 நம்பரையும் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் 8.94ஐயும் 3.56ஐயும் சேம் ஃபார்மேட். ஓகேங்களா. இதே ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். 9ல் 1 கடன் வாங்கிட்டு 8, இங்கே 14 ஆயிரும். 14 6 போச்சுன்னா 8ன்னு கிடைக்கும். 8ல் 5 போச்சுன்னா 3ன்னு கிடைக்கும். 5ல் 3 போச்சுன்னா 5ன்னு கிடைக்கும். இப்போ 5.38ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின். எக்ஸுங்கிறது என்ன சொல்லிட்டாங்க, 1 + 1 அப்படியே இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்களா. நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் = 1 + 1/xன்னு எடுத்துக்கிறேங்க. ஏன்னா கீழே அதே டேர்ம் தான் இருக்குது, கீழே அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது, அதனால் நான் அதையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். இப்போ x = x + 1/xன்னு இருக்குது. இந்த எக்ஸை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். இப்போ x × x ஆயிரும். x² = x + 1. இங்கிட்டு இருக்க ப்ளஸ் டேர்ம் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸ் போகும். இப்போ x² - x - 1ங்கிறது ஈக்குவல் டு 0க்கு இருக்கும். அப்போ ஆன்சர் டிங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்க. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 1 + 25/144 இருக்குது. இந்த 144 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 144 + 25/144 ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த 12ஆல் எல்சிஎம் எடுத்துடுறேன். ஈக்குவல் டு 12 + x/12ன்னு கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 149ஐயும் 1 + 25 ஆட் பண்ணும்போது 169ன்னு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144ஓட வேல்யூ 12. ஈக்குவல் டு 12 + x/12. ரெண்டு சைடு டினாமினேட்டரில் 12 இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கும், 13 = 12 + xன்னு இருக்குது. 13 = 12 + xன்னு இருக்குது. +12 = ஆன்சர் இருக்கும்போது மைனஸில் போகும். இப்போ 13 - 12ங்கிறது எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 1ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா. இதே மாதிரி நெக்ஸ்ட் மாடல் டிஸ்கஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.